الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان கண்ணியத்திற்கு பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையில ஓதப்பட்ட ஒரு வசனம், வலிமன் சாஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹுவினுடைய அந்தஸ்த கண்ணியத்தை நினைச்சு யார் பயந்து கொண்டாரோ அவருக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுவினுடைய என்னமோ அல்லாஹ்வை நினைச்சு சந்தோஷமா நினைச்சு பயந்தாலோ, அல்லது அவன் எப்படியெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்துவான், தண்டனைகளை கொடுப்பான் என்று நம்ம நினைச்சு அவனை பயந்தாலோ, பயந்து நம்ம தப்பு தவறுகள் செய்வதை விட்டு விட்டால் நமக்கு 2 சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட செய்தி அப்படின்னா, தப்பு செய்யற நேரத்துல அவனுடைய நினப்பு வந்து அதை விட்டுருந்துடும் அப்படின்னா 2 சொர்க்கம். தப்பு செய்யற நேரத்துல அவன் நினைவே வரல, தப்பு பண்ணிட்டோம், அப்புறமா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம், தௌபா பண்றோம், எல்லாம் மன்னிச்சிடுறான், அப்போ ஒரு சொர்க்கம் தான். அந்த தவறும் இறைவனுடைய நினைவும் ஒரு நேர்கோட்டுல வருது இல்லையா, அதுக்குதான் அந்த 2 சொர்க்கம். ஏன்னா நல்லதும் கெட்டதும் ஒரே ஒரு மனிதனுடைய சிந்தனையில ஒரு நேரத்துல வர்றதுங்கிறது கஷ்டம். அது வரணுங்கிற அல்ல, அப்படி உங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க, உங்களுடைய மனநிலையை தயார் பண்ணிக்கிங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஹிஜ்ரி 100களுக்கு பிறகு அரபு நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹாரூன் ரஷீத் என்ற ஒரு மன்னர், அவருடைய மனைவி ஜுபைதா நாச்சியார், அவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ பேச்சு தகராறுல சண்டை வந்துருச்சு. கணவன் மனைவிக்கு சண்டை. யார் இவரு? அரசரு அரசி. அரசனுக்கும் அரசிக்கும் சண்டை வந்துருச்சு, வாய் தகராறு. அப்படி வரும்போது மனைவி சொல்றாங்க, நீங்க எல்லாம் நரகவாதி, புருஷனை பார்த்து, அரசனை பார்த்து, நீங்க எல்லாம் நரகவாதி அப்படிங்கிறாங்க. ஏதோ கோபத்துல அந்த அம்மா புருஷனை ஒரு வார்த்தை அப்படி திட்டிருச்சு. திட்டின உடனே புருஷனுக்கு கோபம் வந்து, அரசனுக்கு கோபம் வந்து, அவரு பதிலுக்கு எப்படி திட்டுறாரு, நான் மட்டும் நரகவாதியா இருந்தா நீ தலாக்குதான், எப்படி நான் நரகவாதியா இருந்தா தலாக்குதான் அப்படின்னு இவரு திட்டுறாரு. 2 பேரும் திட்டிக்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு இரவு புடிஞ்சிட்டு 2வது நாள் பகல் வந்துச்சு. 2 பேரும் கோப தாபங்கள்லாம் நீங்கி போச்சு. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழணும். 2 பேரும் சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழணும்னா என்ன செய்யணும்? ஒரே நிபந்தனை, நீ நரகவாதியில பஞ்சாதி திட்டிருச்சு, இப்ப இவர் நரகவாதி இல்ல சொர்க்கவாதி தான் அப்படின்னு நிரூபணமானாதான் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். நீ நரகவாதி இல்ல சொர்க்கவாதி தான் சொல்லி நிரூபணம் பண்ணாதான் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். ஏன்னா இந்த அம்மா நீ நரகவாதி அப்படின்னு சொல்லிடுச்சு, நான் நரகவாதியா இருந்தா நீ தலாக்கு அப்படின்னுட்டாரு இவரு. அப்ப நான் நரகவாதி இல்ல அப்படிங்கறத அவர் நிரூபணம் பண்ணது அவரு. என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அஜித்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரசரை கூப்பிட்டு, அரசர் சொர்க்கவாதிய நரகவாதிய நீங்களே சொல்லுங்களேன். அது எப்படிங்க நம்மளால சொல்ல முடியும்? அது அல்லா எடுக்கக்கூடிய முடிவுங்க, அல்லா தான் பார்த்து டிக்ளேர் பண்ணணும், நம்மளாம் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு அஜித்குமார்களும் கையை வச்சுக்கிட்டு போறாங்க. யாருமே ஹாரூன் ரஷீது சொர்க்கவாதின்னு சொல்றதுக்கு முன் வரல.
அப்ப அந்த ஊருக்குள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உள்ளுக்கு வந்தாங்க யதார்த்த மாட்டேன் ஒரு 2-3 நாள் கழிச்சு. இப்ப அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு பிரச்சனை. இந்த அம்மா கோபத்துல நீலாம் நரகவாதியா அப்படின்னு சொல்லி புருஷனை திட்டிருச்சு. இவரும் கோபத்துல நான் நரகவாதியா தான் நீ தலாக் கட்டிட்டாரு. இப்ப இவர் நரகவாதியா இல்லாட்டினாதான் அவன் அப்பா கூட சேர்ந்து வாழ முடியும். அதனால இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலங்க, நீங்க கொஞ்சம் ஃபைசலா பண்ணி விடுங்க என்று சில ஆளுநர்கள் கூப்பிடுகிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி புறப்பட்டு வந்தாங்க. ஹாரூன் ரஷீதை பார்த்து பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டு கடைசியா விசாரிச்சாரு. தனிமையில கூப்பிட்டு கொண்டு சென்று என்னைக்காவது ஏதாவது தப்பு செய்ய பக்கத்துல போய் தப்பு செய்யாம போயிருக்கீங்களா? தப்பு செய்யறதுக்கு பக்கத்துல போயிட்டீங்க, தப்பு செய்யாம விலகி வந்துட்டீங்களா? ஞாபகம் இருந்தா யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படியே யோசனை பண்ணிட்டு அவர் சொல்றாரு, நான் இளமையில ஒரு நாள் கல்யாணம் எல்லாம் பண்றதுக்கு முன்னால ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு காட்டப்பக்கமா போயிருந்தேன். அப்ப அந்த வனத்துல காடுகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த சில பெண்களை பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு பொண்ணு. ஆமான்னு சொல்லி நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகா இருந்தா. நானும் கொண்டு வந்து என் அரண்மனையில படுகை எல்லாம் கிடந்துட்டேன். அந்த நேரத்துல எனக்கு அல்லாவுடைய ஞாபகம் வந்து நீ எஞ்சி போமான்னு நான் சொல்லிட்டேன். அவளை எஞ்சி போயிட்டான். மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிங்க அப்படின்னா உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்பதான் இந்த வசனத்தை ஓதுறாங்க. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதா. அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வினுடைய வல்லமையை யார் நினைத்து அஞ்சி இருக்கிறாரோ அவருக்கு 2 சொர்க்கங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால நீங்க சொர்க்கவாதி தான், நீங்க போங்க அப்படின்ட்டா. அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அறிவும் அந்த கூர்மையான புத்தி, அவங்கள மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே இல்லை. 4 இமாம்கள் சொல்றோம் இல்ல, ஹம்பலி, ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. இந்த 4 இமாம்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, நபிமார்களுக்கு அடுத்து இந்த 4 இமாம்களை போன்று மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற அறிவாளிகள் யாருமே கிடையாது. முஹத்திஸீன்களை விட, முஃபஸ்ஸிரீன்களை விட இவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருப்பதாகவே சொல்ல வேண்டும். ஏன்னா இவங்க மட்டும்தான் ஹதீஸ் துறையிலையும் ஆக உச்சகட்டம், திருக்குர்ஆனுடைய விரிவுரை துறையிலும் ஆக உச்சகட்டம், ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்துறையிலையும் ஆக உச்சகட்டம். புகாரி ஷரீஃபை எழுதின இமாம் இருக்கிறாரு, அவர் ஹதீஸ் துறையில மட்டும் உச்சகட்டம். தஃப்சீர் இப்னு கஸீர் எழுதின முகமது இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க, தஃப்சீர் துறையில மட்டும் உச்சகட்டம். ஆனா இந்த 4 இமாம்கள் இருக்கிறாங்களா, அப்படி கிடையாது. மார்க்கத்தினுடைய அனைத்து துறைகளிலும் ஆக உச்சத்தை தொட்டவர்கள். இவர்களுக்கு நிகரான ஒரு அறிவாளி இல்லவே இல்லை. இவங்க மட்டும்தான் முஜ்தஹிதீன்கள் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு நுட்பமான அறிவு படைத்தவர்கள் தான் 4 இமாம்கள். அதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள், நம்ம எப்பயுமே ஹனஃபி, நம்ம இந்த மதுஹபுகளை எப்படி சொல்லுவோம்னா ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி இப்படிதான் சொல்லுவோம். இந்த 4ம் எந்த தரஜால நம்ம சொல்றோமோ அந்த வகையில தான் அவங்க அத்தனை பேரும் அறிவில் சிறந்தவர்கள். ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்துறையில மிகப்பெரும் வல்லுநர்கள். 2வது தரஜால இருந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொர்க்கவாதியா நரகவாதியா நம்மளால தீர்மானிக்க முடியுமா? ஆனா அவர் தீர்மானிச்சார். அந்த ஃபத்வாவை யாருமே இன்னைய வரலும் மறுக்கல. அந்த ஃபத்வா அன்னைக்கு கொடுக்க ஃபத்வா 1200 வருடங்களை கடந்து விட்டது. இந்த ஃபத்வாவுக்கு மாற்று ஃபத்வா இதுவரையிலும் யாரும் கொடுத்தாகல. அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அந்த ஆதாரங்கள் அவ்வளவு துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் மதுஹப் சொல்றோம் இல்லையா, மாலிக் மதுஹபினுடைய இமாம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத். கிராமத்துல பிறந்து வளர்ந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வம்சமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹாஷிமி வம்சமும் ஒரு வம்சத்துல போய் சேரும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல வந்தவங்க தான் அவரும். அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பாடங்கள்ல வந்து கலந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல தினம் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. இவங்களும் போய் கலந்துக்குவாங்க. படுத்து நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய புத்தி சாதுரியம், அவங்களுடைய வாசிக்கும் திறன், அவங்களுடைய அறிவு, இவங்களுடைய தூர பார்வை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சமயங்கள்ல என்ன செய்வாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி நீ படிப்பா அப்படின்னுவாங்க. ஷாஃபிங்கிறது அவங்க தாத்தா பேரு, இவரு பேரு முகமது, இவங்க தாப்பனார் பேரு இத்ரீஸ். முகமது மணி இத்ரீஸ் ஷாஃபி. ஆனா தாத்தா பேரு தான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயம். இவரு அசல் பேரு முகமது, யாருக்குமே தெரியாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களதான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நீங்க படிங்க அப்படின்றாங்க. அரசர் அந்த ஹாரூன் ரஷீத் அங்கதான் வந்து உட்கார்ந்து இருப்பார். இவர் வாசிக்கும் பொழுது இவருக்கு வயசு 21, 22, 50 வயசு 60 வயசு பெரிய பெரிய முஹத்தீஸீன்கள் அங்க உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியாக ஒரு நாள் பாடம் நடந்துக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அப்படி வெளியே போறாங்க. ஒருத்தர் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த லவ் பேர்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு வகையான புறா விற்பாங்க, வீடுகள்ல வளர்ந்த மாதிரியான ஒரு புறா. இப்ப அந்த லவ் பேர்ட்ஸை வந்து அவர் விற்கிறார். நம்ம லவ் பேர்ட்ஸ்ல வச்சுக்குவோம். லவ் பேர்ட்ஸை கொண்டு வந்து விற்கிறார். நான் விற்கிறக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவன், நான் வந்து வித்தேன், நல்லா கூவும், நல்லா சத்தம் போடும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் வித்தேன். ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்றாரு, நீ கொடுத்த புறா கூவுறதே இல்ல, லவ் பேர்ட்ஸே சத்தம் போடுறதே கிடையாது, சத்தமே கொடுக்கறது இல்ல, அப்படியே மங்கா மாதிரி உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு அவரு சொல்றாரு. எனக்கு கோபம் வந்து, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா என் பொண்டாட்டி தலாக் அப்படின்ட்ட. நீ சொல், ஏன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காத. எந்த பறவைகள் சத்தம் போடாம இருக்கும், அப்படி மட்டும் நீ சொல்றது உண்மையா இருந்தா என் பொண்டாட்டி தலாக்கியா அப்படின்ட்டாரு அவரு. அப்புறம் நானு வா உனக்கு நான் அப்படியே காட்டுறேன்னு சொல்லி அவன் எழுதிட்டு போயிட்டான் அவங்க வீட்டுக்கு. அந்த வீட்டுல போய் அந்த புறாவை போய் பார்த்தா அது சொங்கி மாதிரிதான் இருக்குது, ஒன்றும் சத்தமே போட மாட்டேங்குது. அந்த வீட்டுல போய் பார்த்தாங்க, அந்த புறா சத்தமே போடாம சொங்கி மாதிரி வீட்லயே தான் உட்கார்ந்து இருக்குது, சத்தமே போடுறது இல்ல. எனக்கு இப்ப பயமா போச்சு, என் பொண்டாட்டி தலாக்கா தலாக் இல்லையா, என் பொண்டாட்டி கூட நான் வாழலாமோ வாழக்கூடாது சொல்லுங்கன்னு சொல்லி இவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து நிக்கிறார். இப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, உன் பொண்டாட்டி தலாக்கு தான் போ அப்படின்ட்டாரு. எப்படி உன் மனைவி உன்னோட வாழ முடியாது, தலாக்கு தான் அப்படின்ட்டாரு. இப்ப இவருக்கு என்ன ஆகி போச்சு, ரொம்ப கருத்தமா போச்சு. ஏன்னா ஆசையா வாழ்ந்துட்டு இருந்த மனைவி என்னவோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்ட தலாக்குன்னு சொல்லி, அது எப்படி தலாக்கா போயிடும், அவன் சொன்னதெல்லாம் கரெக்டா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே தடுமாறிட்டு இருக்கும் பொழுது பள்ளியாசல வந்து சோகமா உட்காந்துட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த புத்தகங்கள் கிதாபுகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வரும் பொழுது, என்னப்பா இங்க சோகமா உட்காந்துங்க, என்ன விஷயம் கேட்டார். அவரு சொன்னாரு, இந்த மாதிரிங்க விஷயம் பெரியாச்சி திட்ட கேட்டேன், அவரு சொல்லிட்டாரு என் பொண்டாட்டி தலாக்குதான் சொல்லிட்டாரு. அப்படியா, எல்லாம் ஆகாத, நீ வா. அன்னைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயசு 21. வா நேரா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட அவங்கள கூப்பிட்டு, உஸ்தாத் இவர் என்னவோ சொல்றாரு கேளுங்க. இவரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா தலாக்கு தான், இல்ல அவர் இன்னொரு தடவை சொல்றாரு, இன்னொரு தடவை நீங்க கேளுங்க. அப்புறம் அவர் ஆரம்பத்துல இருந்து கதையை சொல்றாரு. புறா வித்தேன், நல்லா கூவுன்னு சொல்லி சொன்னேன், அவனு கூவுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். வீட்டுல போய் வச்சிருந்த 2 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட கூவே இல்லை அப்படின்னா, கூவே இல்லையா, அந்த புறா நல்லா கூவியா, அது மட்டும் கூவலன்னா என் பொன்னாடி தலாக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தாங்க அதுக்கு உண்மையுமே கூவல, நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன, நீங்க எதா தலாக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, இதுல என்ன உனக்கு பிரச்சனை, தலாக் தானே. இல்ல இல்ல இது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, இல்ல இது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. அந்த ஹதீஸ்ல வந்து என்னன்னா, ஃபாத்திமா பின்த்
கைஸ் என்கிற ஒரு பெண்மணி. அந்த பாத்திமா பின்த் கைஸ் என்கிற பெண்மணிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாப்பிள்ளை தேடி வரும்போது 2 மாப்பிள்ளைங்க அவருக்கு வராங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. அபு ஜாமி அப்படிங்கிறவரும் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப பாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, இந்த 2 பேர்ல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இந்த 2 பேர்த்துல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஆவியா வந்து எப்பவுமே போர் கவசத்தை அணிந்து கொண்டே இருப்பார். அதனால நீ அபு ஜாமினை கல்யாணம் பண்ணி. முஆவியா எப்பவுமே போர் கவச உடைகளை அணிந்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் போர்னு சண்டை யுத்தம் போயிட்டே இருப்பாரு. உனக்கு எந்த சுகமும் கிடைக்காது. அதனால அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அபு ஜாமினை கல்யாணம் பண்ணிக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆமா, அவர் என்ன எப்பவுமே போர் கவசத்தை அணிஞ்சுக்கிட்டே இருப்பாரு? தூங்கும் போது கட்டி வைக்க மாட்டாரா? 1க்கு 2 போகும்போது கட்டி வைக்க மாட்டாரா? சாப்பிடும் போது கட்டி வைக்க மாட்டாரா? ஒரு லீவா இருப்பாங்க, 1 மாசம் 2 மாசம் லீவ் இருக்காது அதுல. ஆமா, அதாவது அவர் அதிகமான நாட்கள் பெரும்பான்மையான நாட்கள் யுத்தத்தில் இருப்பார், கொஞ்ச நாள் யுத்தத்தில் இல்லாம இருப்பார். அது போலதான் பறவைகள் அனைத்தும் பெரும்பாலும் கூவும். ஏதோ 1-2 அப்படி இருக்கும். அதுக்காக ஏதோ 1-2 அப்படி இருக்குங்கிறதுக்காக இவர் சொன்னது தவறாக ஆகாது. அதனால இவர் மனைவியோடு வாழலாம் என்று நான் சொல்லுகிறேன் உஸ்தாத். இது எப்படி இந்த கருத்து கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. வயசு 21. மாலிக் ராம்தாலை அவங்களுக்கு 50, 55, 58 இந்த மாதிரி வயசு. மாலிக் ராம்தாலை ஒண்ணுமே சொல்ல, தம்பி பையன் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்க, என்னன்னா குருவை மிஞ்சிய சிஷியன். ஆகவே அன்பு வந்து அல்லாஹ் ஒண்ணு கிடையாது. எதாவது இந்த ஹதீஸ சொல்றாங்க அப்படின்னா, லிமன் சாஃப மகாம் ரப்பிஹி ஜன்னத்தான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துகளை கண்ணியத்தை நினைத்து அச்சியவருக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு. அதனால நம்மளும் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவரால் நம்மளை யோசனை பண்ணிப்பாரு. நம்ம ஏதாவது பாவங்களை செய்ய போய் அந்த கடைசி நேரத்தை விட்டு இருக்கிறோமா? நம்மள சைத்தான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருக்க மாட்டான். நம்ம நினைச்சு பார்த்தோம்னா சைத்தான் நம்மள அப்படி விட்ட மாதிரியே தெரியாது, செய்ய வச்சது நிறைய நினைவுக்கு வரும். ஆனா அப்படி ஏதாவது விட்டு இருக்கிறோமா, அவன்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திருக்கோமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி நமக்கு மட்டும் ஒரு நம்பிக்கையான ஒரு கயிறு கிடைச்சிருச்சுன்னு வச்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து விடலாம். அல்லது இனி எதிர்காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு நம் அனைவரையும் சொர்க்கத்தில் கூறியவர்களாக ஆக்கியாக்குவானாக. ஆமீன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.